வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டிலே ஒரு தவிர்க்க முடியாத கட்சிங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் 365 நாளும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தானுங்க. இங்கே இல்லை, இன்னைய தேர்தல் இப்போ நாங்கள் இங்கே பனைவேர் நடுறோம். தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூலையில் மனு கொடுக்குறாங்க, இல்லை மரம் நடுறாங்க, இல்லை போராட்டம் நடத்துகிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சிங்க. எப்போவுமே வந்து நீங்கள் பணம் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு ஓட்ட போட மாட்டேங்கிறாங்களே. போடுவானுங்க. இப்போ விசிலுக்கு போட்டானுங்களா, அடுத்து வந்து விவசாயிக்கு போடுவாங்க. பார்க்குறாங்க முதல்ல ஒன்றும் இல்லை, ஒன்று மச்சிங்களா முன்னாடி போட்டுருந்தேன். போதும் அதெல்லாம் மறைச்சிக்கும். ஏண்ணா படம் கடம் எடுக்கிறீங்களா? என்ன படம்? கட்சியிலேருந்து ஏதாவது படம் கடம் எடுத்து ரசிகர்களை சேர்த்தீங்கன்னா தான் ஏதாவது ஜெயிக்கலாம் போல் இருக்கு. நீங்கள் படம் எடுக்கிறது இல்லைங்க, பாடம் எடுக்கிறோங்க. நீங்கள் உங்கள் பாடத்தெல்லாம் இங்கே கேட்கறதுக்கு யாருக்கும் இது இல்லை, டைம் இல்லை. மக்களுக்கு புரியாமல் போகுது. இப்போ டான்ஸ் ஆடி சொல்லுங்கள், ஃபைட் பண்ணி சொல்லுங்கள். சண்டை அடிக்கிறான், தலைகளை கூப்பிட கர்ணம் அடிக்கிறான், அதுக்கு ஓட்டு போகிறாங்க. மக்களுடைய பிரச்சனையும் மண்ணுடைய பிரச்சனையும் சும்மா ஏங்க இது மாதிரி வெகண்டாவதுக்கு பேசுகிறாருங்க இவர். நேற்றுலாம் பாருங்க, அவர் முதலமைச்சர் போகாமலே தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லையா? ஆஹா, ஆடி மாதத்தில் தண்ணி எப்படி நீங்கள்லாம் போய் கெஞ்சினா கூட கொடுக்க மாட்டான். எப்படி தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா? அண்ணே சொல்லுங்கண்ணே. தண்ணி என்னைக்குமா வந்தது? நேற்று வந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வயலில் தண்ணி இல்லாமல் கருதெல்லாம் செத்து போச்சு, நெல் வாடி போச்சு. அப்போ விஜய் இல்லையா? ஒரு பார்வை தான் வந்துருச்சு தண்ணி. அங்கே பார்த்த பார்வை விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு பார்க்கணுங்க. விவசாயிங்க சும்மா அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க, எங்க தலைவர் பார்த்த உடனே தண்ணி வந்து போச்சு, எங்க தலைவர் இப்படி முடிய இப்படி அசைச்சாரு, கொட்டிச்சு. சும்மா இவர் சும்மா சொல்றாருங்க. அது அன்னைக்கெல்லாம் போய் பார்த்தாரெல்லாம் விக்குன்னாங்கல்ல விஜய்க்கு. அன்னைக்கெல்லாம் அப்படியே போய் இதுல பாலத்துல நின்னாரு, அப்படியே பறக்குது. விக்கா இருந்தா பறந்துடணும்ல, பறக்கவே இல்லை. அவதூறு எல்லாத்தையும். அதே மாதிரி அடுத்த வாட்டியாவது நீங்க விவசாயிக்கு போடுங்க. நாங்க விவசாயி போட ஓட்டு நாங்க போடலாம், இருக்கிற மக்கா போட்டால் தானே. நாங்கள் தானே திட்டி கிடறோம். விவசாய பார்த்து திருத்தரம்ல போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. இன்னைக்கு என்ன போய் ஜிஹெச்சில் போய் உட்காந்து பார்த்தா தெரியும். ஏன்னா பாதி பேர் சிறுநீரக பிரச்சனையில் போய் படுத்து கிடக்குறான். தண்ணி தான். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் கதறான் குரவங்குப்பத்துலேருந்து ஆலடிக்குள்ள. இன்ஸ்டாகிராமில் சொல்கிறான், தண்ணி உப்பு தண்ணி ஆயிடுச்சுண்ணே, யாருமே மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லை, எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகுதுன்னு சொல்கிறான். உப்பு நீர் கல் இருக்குது அப்படின்னு அதுவும் உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து 50 வருமா அவங்களே கேளு. 45 வரும். எங்க வீட்டுக்காரங்களுக்கு 55 தான் ஆகுது. 55 தான் ஆகுதா? சரி. எனக்கு ஒரு 50 வயசுக்கு மருமலை கட்ட தெரியுது. எனக்கு ஒரு 100 வயசு போடுறேன். சரி. இல்லை உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி தான் இருந்துச்சா? ஆஸ்பத்திரி போகலையா? அதிக காயல அப்பதான் இந்த உப்பு நீர், இந்த கிட்னி பால்ட்டு இப்பதான், அப்பெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? என்ன சொல்லிக்கிறேன்னா, தண்ணி தான். எங்க இந்த கம்பெனி தண்ணி தந்துடுறோம், ஏன் தண்ணி சரியில்லை, ஊரே போகிறதான். அதான் தண்ணி சரியில்லை தான். டயர் கம்பெனிங்க, இந்த டயர் கம்பெனி தண்ணி வந்தால் அப்படியே மூடி வச்சு, இந்தியன் ஆயில்ல அப்படியே மூடி வச்சுப்பாங்கப்பா. மயம் தண்ணி வாரி வந்தால் தோந்துட்டோம். தண்ணி எங்கள் வயக்காட பயிர் வைக்கலையா, அந்த தண்ணி போய் ஒன்று சரியில்லாயிடுது வயக்காட்ட. ஐயா, அடா இவளுக்கு இடையிலேயே. ஆனால் வந்து உங்களுக்கு விசில் சத்தம் கேட்டதுனால தான் உங்களுக்கு விடிவு காலம் போகிறச்சுங்கிறீங்க. இப்போ 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுத்தாரு, அப்படி எல்லாம் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? கரண்ட் பில்லாம் கட்டுறது இல்லையாம? என்ன பொய் சொல்றாங்க இந்த அம்மா? ராஜபுரா பொய்யா பேசுறாங்க. 200 யூனிட் ஃப்ரீ, கரண்ட் பில் கட்டுறாங்க, எப்படி நம்புறது? இப்போ மாமா ஆசூரில் கட்டி வந்தாங்க, முந்தாந்து போய் நல்லூரில் போன மாதம் கட்டி வந்தாங்க. இல்லைங்க சார், கட்டிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் சொல்லி நாங்கள் என்ன கட்டணும் புழுவுருமாப்பா, காசு வச்சுக்கிட்டு வாங்குறதுக்கு. அப்போ நீங்கள் பொய் சொல்லல, பொய் சொன்ன ஒரு ஆள். அப்படி சொல்ல, நான் கட்டிட்டு இருக்கேன், கட்டி பிடிச்சிட்டு கூட அடுத்தாருண்ணா அவர் தான் பொய் சொல்லிட்டு விட்டாரு. 2500 ரூபா வாங்குறீங்களா, 1000 ரூபா வாங்குறீங்களா? 1000 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. போன தடவை ஸ்டாலின் 1000 ரூபா தான் எப்போ கொடுத்தாரு? 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாரு. கொடுப்பாருமா. அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க காசெல்லாம் யாருக்கு வச்சிருக்காரு? உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்காரு.
ஆமாம். அப்புறம் இங்கே தான் நிற்கிறாங்கல்ல, எங்கள் கட்சியில் தண்டை போயிருந்து தண்டை வருது, சம்பாரிச்சு தராங்க அவங்க. அவர்லாம் சம்பளமே கூட வாங்குறது இல்லை, 3 மாதம் ஆகுது தெரியுங்களா. எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லிட்டாரு. யாரா இதுரா எங்கே ராசர் எடுத்துருந்தீங்க? இங்கே தான் பிறக்கணும். ஈரம் நல்ல ஈரம்பா. நம்ம கிட்ட பணம் இருக்கு கொஞ்சம். இவத்தே கும்பலை போட்டா அம்மா இது ஒரு பண்ண மாதிரி ஆக்குறம்மா. பண்ண மாதிரி தோப்பு எப்படி நீங்க எப்படி தோப்பு தோப்பு பாத்தீங்கன்னா அப்படியே சதுரமா இருக்கும். தோப்பு சாதாரண எப்படி இருக்கும் பார்த்து வளர்ந்தா எப்படி இருக்கும் பார்த்து. வளர்ந்தா தோப்பு அழகாக சூப்பராக இருக்கும். சரி போதும், நாங்கள் உட்கார இருக்கும். உட்காரலாம், பணம் மட்டும் எடுத்துக்கலாம். பணம் காட்டலாம். உங்க பேரன் பேத்திட்ட சொல்லிட்டு போமா. போக சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போய் கேட்கமா போங்க. இதை போட்டுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னாலும் சொல்லுங்க, அது போதும் எங்களுக்கு. அதான் ராஜேந்திர கட்சின்னு சொல்லுங்க. இதெல்லாம் ராசத்தர் கட்சி தானே இங்கே போய் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, தெரியாது. ஓட்டு மட்டும் போடுறது இல்லை. இந்த இடம் கவுன்சிலருக்கு நிற்கிறாரு, ஓட்டு போட்டுருங்க. நிக்க சொல்ல போடுறோம். இது எந்த மாப்பிள்ளைக்கு போடுறோம், யாருக்கு போட போகிறோம் கேட்டா நாங்கள் ஜெயிக்க போடுவோம். வச்சிருவீங்களா? அப்புறம் நாங்கள் போடுவோம்பா. இது எப்படின்னா இப்படி சொல்லக்கூடாது. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். சொல்கிறேன், நிற்க சொல்லுன்ட்டேன். எல்லாமே ஒத்து போட்டேன். நான் இப்போ நம்ம கூட்டம் போகிறோம், அது போட போய் எங்கள் அம்மா போட வைக்கணுமா? அங்கே வருமா, ஒரு படித்த புள்ள ஒரு நல்லது கெட்டதுன்னா போய் நிற்பான், ஆஃபீஸுக்கு போவாப்புல ஒரு இதை மாதிரிலாம் நம்ம போடுவோம்பா, போடுப்போம். நிற்க சொல்லு, நாங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி கேட்கலாம். நல்ல பாட்டு நம்ம தெரியாத தன்மை தான். சட்டையை பிடிச்சி கேட்கலாம். அது ஏன் வரல, கழுத்தை பிடிச்சி கூட கேட்கலாம். ஆனால் இந்த உரிமை இருக்கும்போது நீங்கள் அதை இந்த நட செய்கிறீங்க. சரி சரி செய்கிறோம். நிற்க வைக்கிறோம் நாங்கள். நிற்க வைங்க நல்லா போடுறோம் ஓட்டு. ஏன்னா இதே மாதிரி எந்த பலனும் இல்லாமல் இதில் வந்து வெட்டி கிடக்கிற ஆள் ஏன் ரோட்டில் வெட்ட மாட்டாப்லையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டாப்லையா? நம்ம இங்கே பார்க்குற தம்பி பற்றி தெரியாது. ஏன்னா ராஜதரா, நீங்கள் அடுத்த கவுன்சிலர் ராஜதரா நிற்கிறீங்க. நிற்போம் இல்லை, நிற்கணும். பிடிச்சி மாதிரி வேலை செய்கிறாப்புல முள்ளுக்கிட்டு போகுது. ஆடி 18க்கு என்னம்மா விசேஷங்க உங்கள் ஊரில்? ஒன்றும் தெரியலப்பா. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றேன், அவங்க கொண்டு வர்றாங்க. ஒன்றும் விசேஷம் இல்லைப்பா. ஆடு மாடு மேய்க்கணும் தான். எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? மாடு 4 இருக்குது, 3 ஆடு இருக்குது. ஆடு ஒன்றும் அதிகமாக இல்லை. மறுநாள் கடை என்ன விசேஷம் வாழ்த்துட்டு கொண்டாந்து 1 லட்சம் விதை கிட்டத்தட்ட நட்டுருக்கு இது வரலையும். ஓட்டு 6000 ஓட்டு தான் வந்துருக்கு. ஆட ஒரு பணம் விதைக்கு ஒரு ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த மக்களுக்கு யோசிக்க மாட்டாங்குது. என்ன தான் பண்ணுறதுனே தெரியலம்மா. எவ்வளோ சொல்கிறது? என்ன பண்ணுறது இல்லை, அந்த ஓட்டு டைமில் நீங்கள் வரணும். நாங்கள்லாம் வந்து கேட்டு பார்த்துட்டோம், புரியல. நாங்கள் பேசுகிறது புரியல. நாங்கள் தூய தமிழில் கொஞ்சம் பேசுவோம், அது புரிய மாட்டேங்குது. நாங்கள் விசில் அடிக்கிறது இல்லை. நாங்கள் 2வது வந்து தேட்டரில் போய் விசில் அடிக்க முடியாது. இந்த வேலைலாம் பார்க்க மாட்டோம். காசு வாங்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆள்லாம் காசே கொடுக்க மாட்டார். ஓட்டுக்கா எனக்கு நீ ஜெயிக்க வைலாம் சொல்ல மாட்டாப்ல, ஓட்டு கேட்க வர மாட்டாப்ல. போட்டின்னு செய்வோம், போடலன்னா ஏன் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு யாராவது காசு கொடுப்பாங்களா? இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அம்மா கையை காலெலாம் வலிக்குது சார், ஒரு மாத்திரை கத்திர கொடுங்க, ஒரு ஊசியை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு அவர் அப்படியே அம்மா செக் பண்ணிவிட்டு மாத்திரைலாம் எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 500 காசு கொடுத்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்படி பற்றிலாம் இல்லையா? அதனால தான் நீங்கள் ஓட்டு இந்த இவங்களுக்கு போடுறீங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அவன் காசு கொடுத்தான்னா அவன் உண்மையாலுமே டாக்டர் தானே சந்தேகம் பண்ணணும். அதோட இல்லை சார், நாங்கள் அந்த மாதிரி ஓட்டு அந்த மாம்பழத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், தவிர வேறு வயத்தில் நாங்கள் பேட்டி போடவே மாட்டோம். நாங்களாம் இல்லை மாம்பழத்துக்கும் போட வேண்டியது தான். அவர் ராமதாஸ் ஐயாவும் அவ்வளோ நிறைய பண்ணுறாரு, நிறைய அவர் வந்து உண்மையாலுமே பாராட்ட வேண்டியது தான். நான் இல்லைன்னு சொல்ல. யாருக்காவது ஒரு 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 பிடிமானத்தோட ஒரு பிடிப்போடு இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விசிலெலாம் வரும்னு கண்டுபிடிக்கல. நாங்கள் மாம்பழம் தான் போட்டோம். விசில் வரும்னு எப்படியா இல்லை, அந்த கோளாரி பார்த்தாலாம் கவுத்து. இந்த ஊரில் அதிகம் ஓட்டு இல்லை, வெளியூர் தான் ஓட்டு போடும். இந்த ஊரில் அதிகம் ஓட்டு கிடையாது. சும்மாலாம் சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறேன். அப்போ நம்ம பிள்ளைங்க யாராவது வரணும். இப்போ நம்ம பிள்ளைய இப்போ வந்து சொல்லியிருக்கோம் நாங்கள் ராஜதுரைக்கு இந்த நட கவுன்சிலருக்கு நிறுத்த சொல்கிறோன்னு.
நிறுத்துகிறோம். நாங்கள் வந்து உண்மையை தான் சொல்லுவோம், பொய் சொல்ல மாட்டோம். நல்லது கெட்டது என்னென்ன எங்கெங்கெல்லாம் எவ்வளவு இந்த இதெல்லாம் தூர்வாரி இதெல்லாம் இன்னும் ஆழப்படுத்தினா எவ்வளோ தண்ணி நிற்கும் தெரியுமா உங்களுக்கு? மோட்ரு தண்ணி ஏறும். இங்கே தண்ணி நின்றுச்சுன்னா மோட்ரு தண்ணி நிறையா வரும். இங்கே தண்ணி இல்லாமல் இப்போ ஏரி தண்ணி வந்துட்டு என் கேட்டு தண்ணி இல்லை. அப்புறம் அதான் அப்படிதான் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஆறு குளத்தை வெட்டினோம்னா நிலத்தடி நீர் உயரும். அது உயர்ந்ததுன்னா விவசாயம் பெருகும். விவசாயி நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இல்லாமல் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சோறு எங்கேருந்து போவோம்? இப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், ஆடு மாடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அரசு தொழிலாக்குவோம்னாரு. ஒரு பய ஓட்டு போடலாம். ஏன்னா அரசு தொழிலை எப்படி ஆக்குவேன்? சாராயம் ஊற்றி கொடுக்குறோம். அரசாங்க வேலை பார்க்கலாம், மாடு மேய்க்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவர் சொன்ன முறை என்னன்னா, இப்போ இந்த ஏரி இருக்குது, இப்போ இந்த ஏரி இங்கே கவர்மெண்ட் இடம் எவ்வளோ கிடக்கு, அந்த இடத்த அரசாங்கம் எடுத்துக்கிறது. அங்கே வந்து என்ன பண்ணுறோம், மாட்டு பண்ண வைக்கிறது. படித்தவனுக்கு கணக்கு எடுக்கிற வேலை, படிக்காதவங்களுக்கு போனால் அந்த இது க்ளீன் பண்ணுறது போகிறது வர்றது உங்களுக்கு மாச்சு சம்பளம். உங்களுக்கு அரசு வேலையாச்சு இதுவும் ஆச்சா? அதை சொன்னால் சிரிக்கிறான் இவன். சாராயம் குடிக்கிறவன் சாராயம் விற்கிறவனுக்கு அரசாங்கம் வேலைன்னா சூப்பர் அப்படிங்கிறான். அவன் சாவறதோட இல்லைன்னா இருக்கிறவங்கள சாவடிச்சிட்டு போகிறான். அவன் முன்னால் வர்றவன் சரியாக வரானா வரலையான்னு தெரியாம நம்ம மேலே மோதி நல்லா போகிறவனை கொண்டு விட்றானா? அதான பிரச்சனையாக இருக்குது. ஆக்சிடென்ட் எங்கேருந்து வருது? நான் குடிக்கல, நான் போயிட்டு இருக்கேன். நேராக குடிச்சிட்டு வந்து அவன் என் மேலே மோதி 4 செத்து போகிறான். அவன் நல்லா இருக்கான். அவன் உழுந்து எழுந்திரிச்சு போயிடுறான். உட்காந்துக்க சொல்றேன். ஆரம்பிச்சு வச்சுட்டு அண்ணன் போயிட்டாரு, வாய முட்டாரு. நீ விட்டு ரேடியோ மாதிரி கத்திரிக்காட்டு. இல்லைங்க, மக்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. யாருமே இதை பாருங்க. இது இப்போ அம்மா 2 பேருமே சொன்ன விஷயங்களுக்கு உண்மையாலுமே நான் வந்து அவங்க ஓப்பனாக சொன்னாங்க, தம்பி நான் வந்து மாம்பழத்தை தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு தான் போட்டோம் அப்படின்னு. அது அந்த உணர்வை நான் பாராட்டுறேன்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எதை பற்றியாவது சொல்லியிருக்கானா? இந்த தண்ணி வரல. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கர்நாடகாவில் வெள்ளம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அவனால் அங்கே வெள்ளப்பெருக்கானா என்ன பண்ணும், திறந்து விடணும் தண்ணியை. இந்த பக்கம் திறந்து விட்டான். இவன் எங்கே என்ன பண்ணுறான் தெரியுமா இல்லையா? வச்சா எங்கள் அண்ணன் அப்படியே போகாமலே ஜெயிச்சுட்டா இருப்பார். அங்கே அவர் நினைச்சாரு அங்கே தண்ணி திறந்துட்டான். எப்படி இது? அவன் விட்டுருந்தா அவன் அழிஞ்சிரும், அவன் நாடே அழிஞ்சிரும், கர்நாடகாவே அழிஞ்சிரும். அவன் திறந்து விட்டுட்டான் வெள்ளம் வருதுன்னு. இதை வந்து உடனே எங்க பெருமை பேசிக்கிட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு வெறும் நடிக்கிறானோம்மா. அங்கே திரையில நடிச்சா விஜய் என்ன பண்ணார் சொல்லுங்க? அவர் என்ன இதுக்கு முன்னாடி அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு? இப்பயும் படம் தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தெரியுமா? கிராமத்துல இருக்கீங்க நீங்க. எல்லாம் தெரியும் சாருங்க, என்ன தெரியல. அப்பா கிராமத்துல தான் ஒண்ணுமே தெரியாதுங்களா நீங்க? அப்படியா? நாங்க டிவி பார்க்கலாம் பாக்குறல, டிவி இல்லையா? அப்போ விஜய் குடும்பத்தோட இல்லைங்கிறீங்களா? இல்லம்மா குடும்பத்தோட தான் இருக்காரு. தெரியாதா? சங்கீதாலாம் இல்ல. சங்கீதா சொன்னீங்க அவர் மனைவி நடிகை. அவங்க ஒரு நடிகை. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குல்ல உங்களுக்கு? குடும்பத்தோட இல்லைண்ணா அவங்க நேரம் பாதா. ஆனா உங்களுக்கு அரசியல் தெரியுதுமா? இல்ல உண்மையிலுமே உங்களுக்கு அரசியல் தெரியுது. உண்மையிலுமே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனாலும் அரசியல் தெரியாம இருக்க கூடாதுமா, அரசியல் தெரியணும். ஏன்னா இங்க
இன்னைக்கு ரேஷன் கார்டை வாங்க போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க முடியாது. அதனால் அரசியல் தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா உண்மையாலுமே நான் வந்து ராஜதுரை ஐ சல்யூட் ஃபார் யூ. உண்மையாலுமே சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கு அரசியல் தெரியுது, விஜய் பொண்டாட்டி சங்கீதான்னு தெரியுது. தெரியாம இல்ல, அவங்க வந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து ஒரு இதாக பேசுறதுக்கு அவங்களுக்கு கூச்சப்படுறாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா அவங்களுக்கு எல்லா விளாவரையும் எல்லா திட்டலும் தெரியும். ஏன்னா இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ கழுவி ஊற்றுனாங்கன்னா நீங்கள் 2 பேரும் இப்படியே கிளம்பி ஓடி போயிருவீங்க. ஆனால் இருந்தாலும் நீங்களும் என்ன வருவா? நான் விருதாசலம். ராஜதுரை அவர் இருக்கார்ல கட்சி, அந்த கட்சியில் நானும் இருக்கிறேன். ராஜதுரை தான் எங்கள் கட்சியினுடைய நல்ல ராஜதுரை நல்ல நல்ல தம்பி தான். நாங்களும் பாராட்டுறோம். மெயின் தலைவர் இவர் தான். எங்க ஊருக்கு நல்லது செய்யறோம் போறோம் அவன் தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறோம் போகிறோம் இவன் தான். இதெல்லாம் இதெல்லாம் வளர்ச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பண்ணுறாங்க அதை தான் தேவைன்னு நினைக்கிறேன். கவுன்சிலருக்கு எங்கள் அண்ணன் சீமான் நிறுத்த சொல்லியிருக்காரு, போட சொல்லியிருக்காரு. எப்படிலாம் மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு கவுன்சிலர் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கணுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன். அதெல்லாம் நாங்கள் செய்யும்போது தம்பிங்க ஏன்னா நீங்கள் கட்சி கூட பார்த்து போட வேணாம், ஆள் பார்த்து போடுங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துங்க. இப்போ மக்களுக்குன்னா என்ன வேணாலும் செய்வாப்புல. அதெல்லாம் காசுலாம் கொடுக்க வேணாம். நல்லது செய்யறேன்னா சொல்லுங்க, அந்த நிமிஷம் ராஜினாமா பண்ண சொல்லிடுவோம். அப்புறம் இந்த தைரியத்தை இவ்வளவு நாளா இல்ல, ஆனா ராசதுரைட்ட மட்டும் காட்டுவாங்கிறீங்க. பாத்தீங்களா இல்லையா? அதுதான் நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை. நம்ம பிள்ளை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அடிக்கலாம் பிடிக்கலாம்னு தெரியுது. ஆனா யாருக்கோ இதை போட்டுவிட்டு இது மாதிரி பண்றீங்க. இதுக்காவது போட்டு விடுங்க. ராஜதுரையுடைய பவரே தான் தெரியுங்களா இல்லையா? வரும்போது ஒத்தால தான் வந்தாப்புல. இப்ப அத்தை பெரியம்மா எல்லாம் விட்டாங்க. நல்லா இருக்கேன். அந்த அம்மா நான் 3 அம்மாவை என்ன இப்படி விட்டுட்டீங்களா? மனவரி போறோம் சார், வெறும் பரம்பரமா இருக்கு. திங்கிறோம் நம்மளா போட்டோம். திங்கிறதுக்கு இருக்குல்ல. ஏமா வரும்போது கேமராங்கண்ணா இருமா 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 இருங்க வரேன். நல்லா 2 போட்டோ நல்லா தெளிவாக எடுத்துருங்க. ஓகே, இது வைங்க. அம்மாவை வச்சுருங்க, அவங்க வைங்க. அடுத்த உங்களுக்கு போட்டுங்க. அம்மா நீங்கள் போய்ங்க. அப்படியே வெளில வந்துருங்க. இதில் வந்து நீங்கள் போடுங்க. இருங்க. வைங்க, என்ன இதையும் வைங்க. கடவுளை கும்பிட்டு வைங்க, எல்லாம் முளைக்கணும்னு. காலில் முள்ளு இருக்கு, எடுமா சார். போடுங்க போடுங்க, பொறுமையாக போடுங்க.
நீ போடுங்க ஓரமாக போடுங்க அந்த பைத்து பேச முடிஞ்சிடும். சூப்பராக ஏறலாம். இதையும் போடுங்க. மண்ணு தள்ளு இன்னொன்று வேணா கூட போதுமாண்ணே? ஆமாம் வாங்க. ரொம்ப நன்றிம்மா. சரி நன்றி நன்றி. பேரம்பள்ளிக்கிட்ட சொல்லுங்க. டே நான் எனக்கு போனேன் மாடு வாங்க போனேன். ராஜுரை அவர் நம்ம தம்பி இருக்கான்னு அவங்களாம் பணம் வச்சாங்க. அப்படி தோப்பு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு நானும் போட்டேன். அது நாங்கள் போட்டு சொல்லுவோம்தா. நாங்களும் போட்டு தான் சொல்லுவோம். ரெண்டாவது சொல்கிறதோட இல்லை, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, தேடி தேடி பிடிச்சி சாப்பிடுங்க. கண்டதெல்லாம் இது அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு சாப்பிடாதீங்க. நீங்கள் எப்பயும் சாப்பிட்ட பழைய சாதம், சின்ன வெங்காயம், அதுவே நல்ல சாப்பாடு தான். ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறீங்க, நடக்கிறீங்க, ஓகே, நல்ல விஷயம். உடம்பை பார்த்துக்குங்க. ஒரு மனுஷன் காசு இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் நோயோட மட்டும் வாழ்ந்துடக்கூடாது. ஓகே, நோய் இல்லாமல் வாழறது தான் நம்ம சம்பாரித்து வச்சுருக்க சொத்து, நம்ம பிள்ளைங்களுக்கும் சம்பாரித்து வைக்கிற சொத்து. அதை மட்டும் கரெக்டாக மனசில் வச்சுக்கணும். தடாகாத்திரமாக இருக்குன்னா தெளிவாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு சாவ தான் போகிறோம். ஆனால் யாரும் உடனே இன்னைக்கு செத்து போடுறது இல்லை. ஒரு நாளைக்கு நடக்க தான் போகுது. அதுக்கு அது வரலையும் நம்ம வண்டி மோதி ஆமாம் அது மோதி இப்போ அப்படிதான். யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது. பெத்த பிள்ளைக்கும் சரி, கட்டின கணவருக்கும் சரி. நம்மளால் ஒரு இப்போ கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னீங்கன்னா எல்லாருக்கும் வருத்தம் தானே. அது இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கு நல்லதை சாப்பிடுங்க, சாப்பிட்றது எந்த நலி இல்லை. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அது இன்னும் 1500 போட்டு ஆச்சு வாங்கி அதான் முட்டி வலிக்குது காலம். ஒரு மனுஷனுக்கு போதுங்கிற மனசே அவ்வளோதான். அதான் எந்த குறையும் வராது. போதுங்கிற மனசு இருந்துச்சுன்னா எந்த குறையும் வராது. எந்த குறையும் வராது. இல்லை எனக்கு இது பத்தலை, அது வேணும், அது வேணும், அது வேணும், அதுன்னா அவன் காரில் போகிறான், இவன் வந்து இது பண்ணுறான். அது வந்ததுனாலே பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது. அது பண்ணி படலாம். அது நம்ம நமக்கு இது வந்து சரியானதா, நம்ம தகுதிக்கு இது வந்து இப்போ நம்ம 4 மாடு வச்சுருக்கோம், நம்ம நெய்க்கு ஆசைப்படலாம். ஏன்னா நம்மள்ட்ட மாடு இருக்கு, கறக்கலாம், உரவுத்துலாம், கடைஞ்சி நெய் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆமாம். அதனால நம்ம வந்து மற்றதுக்கு ஆசைப்படாம நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு ஆசைப்பட்டு சந்தோஷமா இருங்க. நல்லா சிரிச்சு பேசுங்க 4 பேரோட. அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற பெரிய புண்ணியம். ஏன்னா நான்லாம் இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது. நல்லா இருங்க. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நடந்துக்கிறேன். அதனால் வந்து அது கூடுமானவரையும் நம்ம பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்கிற ஒரு விஷயம். அது என்ன மருந்து? அது என்ன மருந்து? அது எதுக்கு பயன்படும்? நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே சாப்பிடாது. நம்ம பசங்க பறிச்சா கூட பறிப்படும். அதான் சொல்ல மாட்டாங்க, தோட்டவர்களும் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அதுக்குங்கிறாங்க இந்த இன்ட்ரி மருந்து அடிக்கிறாங்க, அதுக்குங்கிறாங்க ஒன்றுமே தெரியல. தாக்கிறதுக்கு அடிக்கா. சரி, நன்றி நன்றி, சந்தோஷமா இருக்குமா. ஓகேம்மா, நல்லா பேசுனீங்க, நல்லா கருத்தாக பேசுறீங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. நல்லா மனுஷங்க நல்லா பேசணும், நல்லா மனசு விட்டு. அதான் ஃபர்ஸ்ட்லாம் பேசினாலே பாருங்க.